வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு நம்ம வீட்டில் சமயத்தில் திரிஞ்சு போயிடும் பால். அந்த பாலோட கட்டியை, அதாவது தண்ணியை வடிகட்டிட்டு இந்த கட்டியை எடுத்து இந்த நெய்யில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதில் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துப்போம். வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். இது நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டுவோம். நம்ம வீட்டில் மாடு இல்லைன்னா என்ன, பால் திரட்டி சாப்பிட முடியாதா? பால் தெரிஞ்சதை வச்சு பசங்களுக்கு பால் திரட்டி செஞ்சு கொடுங்க. சாப்பிட திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. பெரியவங்கெல்லாம் பால் திரட்டி சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நினைவுகள் மனசில் இருக்கும். கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.